கொண்டு போனாரே கொள்கதா மலைக்கு இயேசுவை, கொள்கதா மலைக்கு இயேசுவை. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து செக் பண்ணி பாரு. பரிதாசமும் பசிதாகமும் படுகாயமும் அடைந்தாரே. பரிகாசமும் பசிதாகமும் படுகாயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. எல்லாம் கைத்தட்டி பாடுவோம். பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீடம் முள்களில் பின்னி சூடிட. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீடம் முள்களில் பின்னி சூடிட. இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினார், இதை காணும் உள்ளம் தாங்குமோ? இதை காணும் உள்ளம் தாங்குமோ? பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. உலகத்தின் ரட்சகர் இயேசுவே, உயிர் கொடுத்தார் உயிர் தெழுந்தார். உலகத்தின் ரட்சகர் இயேசுவே, உயிர் கொடுத்தார் உயிர் தெழுந்தார். தம்மை நம்பினால் உன்னை கைவிடா, தளராமல் நம்பி ஓடிவார். தளராமல் நம்பி ஓடிவார். பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பரிசுத்தரே பாவமானாரே, பரமான சிலுவை சுமந்தவர். பரிசுத்தரே பரிசுத்தரே பாவமானாரே, பரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவ சாபங்கள் தீரா வியாதிகள், பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில். பாவ சாபங்கள் தீரா வியாதிகள், பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில். கண்டு நீ மனம் கலங்குவதே, கர்த்தர் இயேசு அண்டை ஓடிவா. கர்த்தர் இயேசு அண்டை ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வாருங்கள் என் அண்டையில் என்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வாருங்கள் என் அண்டையில் என்கிறார்.
இளைப்பாறுதல் தரும் இயேசுவை இன்று தேடி நாடி நம்பி வா. இன்று தேடி நாடி நம்பி வா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பரிசுத்தரே பாவமானோரே பரமான சிலுவை சுமந்தவரே. பரிசுத்தரே பாவமானோரே பரமான சிலுவை சுமந்தவரே. மறுபடியும் பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை மறைந்து இழந்தோர் இழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்து இழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாது நான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. மாயலோகத்தோடழியாது தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே கைத்தட்டி பாடலாம். சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கெடுற்றார் எந்தனை மீட்க. அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த கெடுற்றார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால்கரங்களில் ஆணைகள் பாய்ந்தும். முள்ளின் முடியும் செவ்வங்கி நல்லா கைத்தட்டி உற்சாகம் பாடுவோம். கால்கரங்களில் ஆணைகள் பாய்ந்து குருதி வடிந்தவர் தொங்கினார் வருந்தி மடிவோரை மீட்டிடவே. குருதி வடிந்தவர் தொங்கினார் வருந்தி மடிவோரை மீட்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். அதிசயம் இது இயேசுவின் தியாகம் அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம். அதிசயம் இது இயேசுவின் தியாகம் அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம். அதை எண்ணியே நிதம் வாழுவேன் அவர் பாதையை நான் தொடர்ந்தேங்கிடவே. அதை எண்ணியே நிதம் வாழுவேன்
அவர் பாதையை நான் தொடர்ந்தேங்கிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன் ஜீவனும் வைத்தே. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன் ஜீவனும் வைத்தே. என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். நல்ல கைத்தட்டி பாடலாம். சிறுமை அடைந்தே தொங்கினார். அந்தோ அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். கரங்களை உயர்த்தி மகிமை மாட்சிமை மறைந்திழந்தோரார், கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறைந்திழந்தோராய், கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாது யான் தூய கல்வாரியின் அன்பை கண்டிடவே. மாயலோகத்தோடழியாது யான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகனே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். நல்ல கையை தட்டி தேவன் என்று சொல்லுவோம். 183 ஸ்டைல். ஒரு பாடலை பாடுவோம். அன்பான தேவன் கொல்கதா மீதில் என் பாவம் போக்கிட தொங்குகிறார், துன்பத்தால் வாடி தேற்றுவாரின்றி தன்னந்தனியே தொங்குகிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அவருடைய காயங்கள் எல்லாம் என்னுடைய பாவங்கள்? அல்லேலூயா. அவருடைய கண்ணீர்கள் எல்லாம் என்னுடைய அக்கிரம கிரியைகள். பாவமே செய்யாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நல்லா சேர்ந்து கைத்தட்டி ஒரு புது பாடல். இது பழைய பாடல், உங்களுக்கு இது புது பாடல். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாடுறோம். அன்பான தேவன் கொல்கதா மீதில் என் பாவம் போக்கிட தொங்குகிறார். அன்பான தேவன் கொல்கதா மீதில் என் பாவம் போக்கிட தொங்குகிறார். துன்பத்தால் வாடி தேற்றுவாரின்றி தன்னந்தனிமையில் தொங்குகிறார். துன்பத்தால் வாடி தேற்றுவாரின்றி தன்னந்தனியே தொங்குகிறார். அன்பான தேவன் கொல்கதா மீதில் துன்பத்தால் வாடி தேற்றுவாரின்றி தன்னந்தனியே
தொழுகிறார். என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்றே கதறுகின்றார். என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்றே கதறுகின்றார். என் பாவம் தானோ என்னரும் இயேசுவை கண்ணீருடன் தொங்க மாற்றினதோ. என் பாவம் தானோ என்னரும் இயேசுவை கண்ணீருடன் மாற்றினதோ. அன்பான தேவன் என் பாவம் போக்கிட தொங்குகிறார். அன்பான தேவன் கொல்கதா மீதில் என் பாவம் போக்கிட தொங்குகிறார். துன்பத்தால் வாடி தேற்றுவாரின்றி தன்னந்தனிமை தொங்குகிறார். துன்பத்தால் வாடி தேற்றுவாரின்றி தன்னந்தனியே தொங்குகிறார். துன்பத்தால் வாடி தேற்றுவாரின்றி தன்னந்தனிமை தொங்குகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அது இயேசு கிறிஸ்துவின் சத்தம் அல்ல, அது தாவீதின் சத்தம். அது தாவீதின் சத்தம் மாத்திரமல்ல, இந்த முழு மனுக்குலத்தின் சத்தம். தேவனை அறியாமல், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை வானத்திலிருந்து அவர் பார்த்த பொழுது அவருக்கு முன்பாக நீதிமான்கள் என்று எண்ணப்படுவதற்கு ஒரு மனிதனும் இல்லை. எல்லோரும் தங்கள் வழியை கர்த்தருக்கு முன்பு கெடுத்து கொண்டிருந்தார்கள். அது மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள மகா பிரிவின் காலம். என் தேவனே, என் தேவனே, என்னை ஏன் கைவிட்டிருக்கிறீர் என்று சொல்லி மனிதன் பாவம் செய்யும் பொழுதும் அவனை படைத்த தேவனுடைய கூக்குரல் அப்படி இருந்தது. இந்த முழு மனுக்குலத்தினுடைய தேவனை தேடுகிற ஒரு மனித சாயலாய் இயேசு வந்தார். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் நடுவே இருந்த அந்த நடு சுவரை தகர்த்தார். பகையை கொன்றார். நமக்கு எதிராயிருந்த திரை சிலையை கிழித்தார். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்திற்குள் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய மகனாக மகளாக மாற்றும்படி நமக்காக இயேசு கைவிடப்பட்டார். நமக்காக தொங்கினார், பரிதவிக்கப்பட்டார். அந்த தெய்வத்துக்கு நல்ல கையத்தட்டி நல்ல உற்சாகத்தோடு அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல உற்சாகத்தோடு இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி என் ராஜா. வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கேயில் எஃப் மேஜர். வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பே மன்னவன் பாதம் சேர்வே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அப்படியே முழங்கால் படிட்டு பரலோகமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே
பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் அறை உண்டே இனி நானல்ல இயேசுவே. சிலுவையில் அறை உண்டே இனி நானல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. துன்ப நெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப நெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண்விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரேன். கண்விழி போல் நான் காத்திடுவேன் என்றன. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாம். அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் இரட்சகனே உன்னத பலியாக. எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலாக ஒப்பு கொடுத்தீரையா உலகின் இரட்சகனே. எங்களை வாழ வைக்க, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே. நோக்கி பார்த்ததினா
பார்த்ததினால் நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற ஜீவன் தரும் பலியாய் ஜீவன் தரும் பலியாய் சிலுவையில் தொங்கி நீரே ஜீவன் தரும் பலியாய் சிலுவையில் தொங்கி நீர் ஒப்பு கொடுத்தீரையா கடைசியா கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்தீரையா உலகின் ரட்சகரே உன்னத பலியாக எனக்காக தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தவரே நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ராஜா உமக்கு நன்றி, நன்றி நன்றி தகப்பனே. நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாக நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கரங்களில் ஏந்தி, இரட்சகராகிய தேவனே உம்மையே நான் துதிப்பேன். நல்ல கையை தட்டி அந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுவேன். நல்ல உற்சாகத்தோட, முழு பலத்தோட, நல்ல ஆவியோடு நிரம்பி ரகத்துல மௌஷே மலமல் பொருதல ஹதினியான் தரதரபா. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. அமர்ந்து கொள்ளுவோம். ஒரு பாடலை பாடினதுக்கு அப்புறம் ஜெப குறிப்பு. என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் இல்லை இன்னொரு பாட்டன் பாடலாம். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பாட்டன் பாடி. பாஸ் அகத்தியன் ஒரு பாட்டன் இருக்கு. என்ன பாட்டது? ஒரு நாள் ஒரு கர்நாடிக் சாங்கில் பாடணும் சிலுவையை பற்றி. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோன், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோன். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோன், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோன். பாவமே தீர்த்தோன் சத்குருநாதன், சஞ்சலமே இனி நெஞ்சமே மகிழாய். என் மீட்பு இருக்க பாட்டு இருக்கா? என்ன பாட்டு இது? இவ பாட்டில் அகத்தியன் பாட்டில் இது. ஹல்லேலூயா. சரி, ஓகே, நீங்கள் ஜெப குறிப்பு ரெடியா? அதுக்காக தான் லீடு கொடுத்துட்ருக்கேன். வாங்க. என் மீட்பரு, அவன் பாவம், அவனுக்கு கீபோர்டும் போட தெரில, பீட்டும் வைக்க தெரில, குழம்பிக்கிட்டு இருக்கிறான். வாங்க வாங்க.
ஓகே, இன்னைக்கு இது 5வது நாளா? ஆமாம், ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய காலையிலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்பீங்க. திரும்ப நீங்கள் உற்சாகத்தோடு வரதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் இங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு இங்கே வந்துட்டோம். ஸ்கூல் போயிருப்பீங்க, வேலைக்கு போயிருப்பீங்க, நாற்று நட்டிருப்பீங்க, களை பிடுங்கியிருப்பீர்கள், மஞ்சள் அரைச்சிருப்பீர்கள். அதெல்லாம் லீவா? அதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா? மற்றவங்கெல்லாம் பாருங்கள், காஞ்சி போய் வந்திருக்கிறாங்க. பரவாயில்ல, உங்களுடைய கருப்பாக இருந்தாலும் நீ அழகாக இருக்கிறீர்கள். உங்கள் குறையில்லை. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம மத்தியில் பாஸ் தெரியுமா உங்களுக்கு? பாஸ் வில்லியம் அவங்க எத்தனை பார்த்துருக்கீங்க அவங்கள? நம்ம அங்கே வேலூர் மீட்டிங் போனோம் இல்லையா, கிராம மிஷினரி இயக்கம், அந்த மீட்டிங்கில் அந்த மிஷினரி இருக்காங்க, பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. ஒரு நாள் உங்களுக்கு வந்து சிலுவை தியானத்தில் ஃபோனில் மெசேஜ் கொடுத்துருப்பாங்க மத்தியான மீட்டிங்கில். இன்றைக்கி அவங்க வந்திருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களை கரங்களை தட்டி வரவேற்போம். அவங்க கூட ஊழியம் செய்கிற 2 தம்பிங்க வந்திருக்காங்க. எந்திரிக்க முடியுமா உங்களால்? ஆமாம், அவங்க 2 பேருங்களை கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். சர்ச்சுக்கு யாராவது பாஸ்டர் வந்தால் அவங்க தான் செய்து கொடுக்கணுன்ற ஒரு எழுதப்படாத சட்டம் நம்ம சபையில் இருக்கிறபடினால் பாஸ்டர் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வாங்க. அல்லேலூயா. அவங்க எப்பவுமே ஃபுல் லோடாக தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரிக்கர் ஆன் பண்ணுறது மட்டும் தான் வேலை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமே. என்ன அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயாச்சு. 40 நாளில் வந்து ஒவ்வொரு நாளும் கவுண்டிங் பண்ணி 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 30 நாள் வரைக்கும் வந்துட்டோம். இன்றைக்கி 4வது நாள் 5வது நாள் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஹல்லேலூயா. இந்த 4வது நாள் நம்ம 21வது ப்ரேயரில் 4வது நாளில் வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மனிதன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு சிறிய படகுல போயிட்டுருக்காரு. போயிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு பெரிய புயல் வருது. புயல் வரும் பொழுது அவனுக்கு ஒரு பயங்கர பயம் வந்துடுச்சு. ஐயோ அவ்வளோதான், முழுகி நம்ம செத்து போயிட போகிறோன்னு சொல்லிட்டு பயம் வந்ததுனால உடனே ஆண்டவர் நோக்கி கூப்பிட்றான். ஆண்டவரே, என்னை எப்படியாவது காப்பாற்றுப்பா, எனக்கு என் உயிரை மட்டும் நான் உயிர் விட்டுறக்கூடாது, என்னை ஜீவனை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜெபத்தை பண்ணுறான். ஜெபத்தை பண்ணும் பொழுது அங்கே ஒரு பெரிய கப்பல் வருது. அங்கே பார்த்த உடனே இந்த மனுஷன் தவிக்கிறத பார்த்த உடனே அந்த மனுஷனை கிட்ட போகிறாங்க. போனதுக்கு அப்புறம், வாப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறேன், ஏறிக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐயையோ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருக்கேன், ஆண்டவர் வந்து நிச்சயமாக என்னை என்ன பண்ணுவார், காப்பாற்றுவார், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு வந்த ஹெல்ப்பை அனுப்பி விட்டுறான். செகண்ட் என்ன பண்ணுறான், ஐயோ ஆண்டவரே என்னை உதவி செய்யுங்க, நீங்கள் எப்படியாவது என்னை உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் கூப்பிடுறான். ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ஒரு வழியை திறக்கிறாரு. ஹெலிகாப்டரில் போகும்போது அங்கேருந்து பார்த்து ஒரு மனுஷன் மூலியமாய் பார்த்து கயிறை விடுறாங்க. விடும்போது கீழே விடும்போது இந்த கயிறை பிடிச்சி எப்படியாவது ஏறி வந்திருப்பா, உன் இரு பொழைச்சிடுவேன், நீ சீக்கிரமாக ஏறுன்னு சொல்லும் போது, நீங்கள் போங்க உங்கள் வேலையை, அடுத்த வேலையை பார்த்துட்டு போங்க, நான் எனக்கு ஏசு வருவார், எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வந்த ஹெல்ப்பையும் என்ன பண்ணிட்டான், அனுப்பிட்டான். கடைசியில் கடலில் மூழ்கி செத்து போயிட்டான். பரலோகத்தில் போயிட்டு அங்கே போய் கேட்டானா, ஆண்டவரே நான் எத்தனை முறை உங்களுக்கு நான் கூப்பிட்டு ஆனால் உதவி செய்யுங்கன்னு கேட்டேன், எனக்கு உதவி செஞ்சீங்களா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டீங்கப்பா, நான் 2 விதத்தில் உனக்கு வந்து உதவி செய்கிறதுக்கான ஆட்களை அனுப்புனேன், ஆனால் நீ அதை ஒன்று கூட சட்டை பண்ணாமல் போயிட்ட, நான் டைரெக்டாக வந்து தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ பிடிவாதமாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாராம். ஹல்லேலூயா. இது ஒரு உண்மையிலே ஸ்டோரியாக இருந்தாலுமே நல்ல நிதானமாக யோசிக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, ஜெபம் நிச்சயமாய் கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. எவ்விதத்திலேயாவது வழிகளை திறப்பார். கூரையை பிரித்து ஆண்டவர் கொடுங்கன்னு சொன்னால் கூரை உண்மையிலே பிரிக்கும், அப்படி கிடையாது, ஏதோ ஒரு வழியில் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. நமக்கான காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் சித்தமாக இருக்கிறார், விருப்பமாக இருக்கிறார். அவர் நிச்சயமாய் அவர் செய்வார். சில நேரங்களில் அதை நம்ம உணர்ந்து கொள்ளாமல் கூட இருப்போம். ஆமென். அந்த ஆண்டவர் செய்த நன்மைகளை சில நேரம் உணரணும். ஆண்டவர் இது நிச்சயமாக இந்த காரியங்களை ஆண்டவர் தான் செய்தாரா இல்லையான்றதை நம்ம உணர வேண்டியது அவசியமாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமாகவும். பைபிளில் பார்த்தோம் அப்படின்னா நெகேமியா ரொம்ப வேதனைப்படுறாரு. இடிஞ்சு போய் கிடக்கிற அந்த இடத்த போய் பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கார்.
வேதத்தில் ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு ஜெபக்குறிப்புக்கு நேராக போகலாம். நெகேமியாவில் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவ்விதமாக இருக்குது. எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதாய் கிடக்கிறது என்ற வார்த்தையை கேட்ட உடனே நெகேமியா, நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி கதறி ஜெபித்தான். ஹல்லேலூயா. இந்த விஷயத்தை கேட்ட உடனே எல்லாம் ஒடிஞ்சு போச்சு, எருசலேமுடைய அலங்கம் இடிக்கப்பட்டுச்சுன்னு சொன்ன உடனே அவருக்குள்ள ஒரு பாரம் வந்துடுச்சு. ஹல்லேலூயா. இப்போ ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனை, உங்கள் குடும்பத்தின் மேலே இருக்கிற பாரங்கள், நீங்கள் என்ன பாருங்கள், ஒருக்கி நீங்கள் வீட்டில் கூட போய் படிச்சுக்கோங்க. ஓகே, நமக்குள்ள பாரங்களை இப்போ நம்ம ஆண்டோட சமூகத்தை ஒப்பு கொடுக்க போகிறோம். நெகேமியா எருசலேமுடைய அலங்கத்தை இடிக்கப்பட்டது பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு பாரம் வந்துச்சு. உடனே பரலோக தேவனை நோக்கி மன்றாடின நிமித்தமாக அவன் ஜெபித்ததின் விளைவு என்ன நடந்ததுன்னா, 500 ஆண்டுகள் செய்ய முடியாததை 52 நாட்களிலே கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. 500 வருஷம் எங்க இருக்கு, 52 நாட்கள் எங்க இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நம் ஜெபத்தை கேட்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார். முதலாவது நம்ம ஜெபிக்க போகிற காரியம் எதற்காக அப்படின்னா, குடும்ப சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். குடும்ப உறவுகளுக்குள்ளாக பலவிதமான பிரச்சனைகள், தேவையில்லாத ஒன்று கணவன் மனைவி சண்டை மட்டும் கிடையாது, பணப்பிரச்சனை நிமித்தமாக, இல்லைனா பணத்தை கொடுத்து நம்ம இழந்திருப்போம், இல்லைனா ஏதாவது ஒரு போட்டி பொறாமை, அவர்கள் முன்னேறி காரியங்கள் வந்து அவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து நமக்குள்ள ஒரு மனசு கசப்பு இல்லை பொறாமைகள், அவர்கள் நம்ம மேலே கசப்பாக இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாய் ஒரு விதமான சமாதான குலைச்சல்களை உண்டாயிருக்குல்ல. இந்த குழப்பங்களை, இந்த சமாதான குலைச்சல்களை கர்த்தர் மாற்றி வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை சண்டை வரும் பொழுது அந்த சண்டைக்காக நம்ம அந்த சண்டையோட மோதாதபடிக்கு நம்மளுடைய அமைதியாக இருந்தோன்னா அங்கே அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவும். வசனம் அதுதான் சொல்லுது. நீதிமொழிகள் 17:14 சண்டை விவாதம் எழுவதற்கு முன்னாடி நீ அமைதியாக இருன்னு தான் சொல்லுது. ஹல்லேலூயா. வரப்போது சண்டை மதகை திறந்து விடுகிறது போல இருக்குமா, பெருசாக வரும், அதை நீ அமைதியாக காத்துக்கொள்ளணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வேலை எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரை இந்த வேலையில் குடும்ப சமாதானம், சர்ச்சில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வெளி தோட்டத்தில் நம்ம எல்லாம் நல்லா இருந்தாலும் ஆனால் உள்ளுக்குள்ள மன வேதனைகளோடு நிறைந்திருக்கிற வாழ்க்கை, ஆண்டவர் இந்த வேலையில் விசுவாச குடும்பங்களுக்குள்ளாக தேவனுடைய சமாதானம் வரட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும், ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்டதான சமாதான குலைச்சலோடு வந்திருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். எல்லாரும் கண்ண மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, அப்பா இந்த வேளை நாங்கள் எல்லாம் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவர். விசுவாச குடும்பங்களில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட குடும்பங்களில் ஆண்டவர் இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவி நாமத்தினால் எல்லாரும் வாயத்திறந்து, ஆண்டவரை உங்கள் சமாதானம் வரட்டும், உங்கள் சமாதானம் வரட்டும், இதோ சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரை, இந்த வேளையில் சமாதானத்தை கட்ட தந்தருளுவீராக. ஆண்டவரை ஆபிரகாம் லோத்தருக்கு இடையாய், மேய்ப்பர்களுக்கு இடையாய் ஆண்டவர் பிரச்சனைகள் வந்த வேளையில் அந்த இடத்தில் ஆண்டவர் அவன் சமாதானம் பண்ணி ஆண்டவரை அனுப்பிவிட்டது போல ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த சமாதானத்தினுடைய ஆண்டவர் குணம் வெளிப்படட்டும் பா. ஆண்டவர் இந்த வேளையில் கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. இயேசுவி நாமத்தினால மனவேதனைகளோட கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற எல்லா விதமான ஆண்டவர் பிரச்சனைகள், ஆண்டவர் பெற்றோர்களுக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகள், உடன் பிறந்தவர்களுக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவீராக. ரீம லப ரபு ஷப ரிபலகரதனா. இயேசுவி நாமத்தினால கர்த்தருடைய மகிமை விளங்குவதாக. இயேசுவி நாமத்தினால யார் யாரெல்லாம் பாரத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தர் அவளுடைய கண்ணீரை துடைப்பீராக. சமாதானத்தை தருகிற தேவனாகிய கர்த்தர் இதோ இந்த வேளை சமாதானத்தை தந்தருளுவீராக. ஆண்டவரே, உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லப்பா. ஆண்டவரை, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரை நீ செவியை திறந்து வைத்திருக்கிறவர். இந்த வேளை நான் ஒரு மனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவி நாமத்தினால் எல்லாம் கூடி ஜெபிப்போமா? ஆண்டவர், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, என் குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு கர்த்தர் தீர்வா இருப்பீராக. கர்த்தர் தமது ஜனத்திற்கு ஆண்டவரை பலன் கொடுத்து கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னீரே. இந்த வேளை உம்முடைய ஜனமாக
சபையாகி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இந்த வேளையில எல்லா குழப்பங்களும் சலசலப்புகளும் அடங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கொடுப்பீராக சுவாமி. ஆண்டவர், அநேக நாட்கள் சமாதானத்தை ஆண்டவர் குலைச்சலின் நிமித்தமாய் எத்தனையோ பேர் குடும்பங்கள்ல பேசாம இருக்கிறாங்கப்பா. ஆண்டவர், குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு பெரிதான ஆண்டவர் எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனை, எல்லாவற்றையும் கர்த்தர் முற்றிலுமாய் ஆண்டவர் முடிக்க போற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெரிதான சமாதானத்தை கர்த்தர் தருவதற்காய் நன்றி. குடும்பங்கள்ல ஒரு மனதை கர்த்தர் தருவதற்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீர் அவ்விதமாய் செய்ய போற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்ததான் நம்ம ஜெபிக்க போகிற ஜெப குறிப்பு எதுக்காகனா, பலவீனப்பட்டவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் பலவீனத்தில் இருக்கிறோம். ஆமென். பெரிய லிஸ்டே இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் கூட சொல்வீங்கள்ல, முழங்கால் வலி, மூட்டு வலி, உடம்பு வலி, எல்லா வலியும் சொல்ல முடியும். ஆமென். இந்த நாட்களில் நிச்சயமாக கர்த்தர் நம்மளுக்கு பலத்தை கொடுக்கணும். இல்லை சிரிக்கிறீங்க, அப்போ கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கண்டிப்பாக ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது. நம்ம இந்த பலவீனத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்கு சாதாரண தலைவலி, கை கால் வலி, சும்மா இருக்கிற இந்த வலிகள், மேலோட்டமாக இருக்கிற வலிகள் நம்மளால் தாங்க முடியல. உடல் உறுப்புகளுக்குள்ள பார்ட்ஸில் எத்தனையோ பிரச்சனைகளோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த வேலை நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் நம்ம இந்த கார்த்திகை நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் சமூகத்தில் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாரோ அங்கே அற்புதங்களை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமென். அவர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்கிறவர். பெயரே அற்புதமானவர், அதிசயமானவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் வீட்டில் இருக்கிற படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க எழும்ப போகிறாங்க. நரம்புகள் பலன் கொள்ள போகுது. எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் கர்த்தர் பலனடைய செய்ய அவர் வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. ஜீசஸ். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லி முடிஞ்சா நீங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஜெபிக்க போகிறோம். உங்கள் பலவீனங்கள், அவங்களுடைய பலவீனங்களை கேட்டு நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. நம்ம சபையில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. குழந்தை பாக்கி இல்லாதவங்களும் இந்த பலவீனத்தில் சேர்க்கப்படலாம். எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் ஆண்டவரே ஒருமனப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒருமனப்படுகிறோம் சுவாமி. ஒருமனப்படுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. எல்லா பலவீனங்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் எங்களுக்காக சுவாமி, எங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, ரோகங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில் சிந்தினீர். அந்த ரத்தம் ஆண்டவரே, இந்த வேளை அந்த ரத்தத்தின் வல்லமை கிரியை செய்யப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால பலவீனமா இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் உங்க பலன் பூரணமாய் விளங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மெழுகு அக்கினிக்கு முன்பதாக ஆண்டவரே இரையாக்கப்படுவது போல பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பலவீனங்களையும் நாங்கள் சுட்டெரிக்கிறோம் சுவாமி. ரீமா லப ரபு ஷப ரகலரதனா. இயேசுவின் நாமத்தினால தலை முதல் கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பலவீனங்களும் முற்றிலுமாய் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால தலைவலிகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால கண் பிரச்சனைகள்ல இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ENT ப்ராப்ளம், தொண்டை, மூக்கு, காது எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தருடைய பலமான கரம் நீட்டப்படட்டும் சுவாமி. இந்த வேளை ஒருமனப்படுகிற இந்த வேளையில கூடியிருக்கிற இவர்களுடைய பலவீனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. நீ சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, நீ தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறீர். இந்த வேளை தூரமா இருக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவரே பலவீனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. சுமித்ரா சகோதரி நினைவு கூறுகிறோம், பூங்கா மேரி சகோதரி நினைவு கூறுகிறோம். இந்த வேளையில படுத்த படுக்கையில் இருக்கிற அவர்கள் மேல உங்க வல்லமையுள்ள கரம் நீட்டப்படுவதாக. நரம்புகள் பலனடைவதாக. எல்லா உறுப்புகள் மேல ஜீவனை பேசுகிறோம். மரித்து உயிர் தெழுந்த கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினால இருதய பலவீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால அல்சர் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால கல்லீர் கணையங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவதற்காக நன்றி. கேன்சர் மாறட்டும். எல்லா கர்ப்பப்பை பலவீனங்கள் மாறட்டும். சிறுநீரக பலவீனங்கள் மாறுவதாக. எல்லா கற்களும் கரைந்து போவதாக. கர்ப்பப்பையில் இருக்கிற கல்கள் முற்றிலுமாய் கட்டிகள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால முழங்கால் முழங்கை பலவீனம், முதுகு வலிகள், உடல்ல இருக்கிற எல்லா பலவீனங்களை
இந்த வேளை நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளை நீங்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய ஆண்டவரே மெய்யாகவே உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகுகிறோம் ஆண்டவர். அக்கிரங்களும் பாவங்களும் இருந்து எங்களை ரட்சித்தவர் ஆண்டவர். உம்முடைய கல்வாரி சித்தப்பட்ட ரத்தம் ஆண்டவர் இந்த வேளை கழுவி சுத்திகரிக்கட்டும்ப்பா. அவர்கள் எப்படிப்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் உம் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து இந்த பலவீனங்கள் இருந்து விடுதலை செய்யுங்க சுவாமி ஆண்டவர். விடுதலை செய்வீராக. ஆனா தோல் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாய் காணாமல் போவதாக. இயேசுவின் நாமத்தினால உடல் முழுவதுமாய் இருக்கிற அரிப்புகளை கர்த்தர் முற்றிலுமாய் நீக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால இதோ இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில பரிபூரண பலன் இறங்குவதாக. ஆண்டவரே நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம். வெரிகோஸ் பெயின் இயேசுவின் நாமத்துல மாறட்டும்பா. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அவிதமாய் செய்ய போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை செய்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. உமையே நாங்கள் கெஞ்சுகிறோம், நோக்குகிறோம் சுவாமி. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்க நாம மாத்திர மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஜீசஸ். அடுத்ததான் நம்ம ஜெபிக்க போகிற ஒரே ஒரு குறிப்புக்காக நம்ம ஜெபிச்சுட்டு அடுத்த நேரம் பாஸ்டர் கிட்ட நம்ம கொடுத்துடலாம். எதற்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னு அப்படின்னா, எல்லாரும் ஒருவரும் கெட்டு போவது ஆண்டவருடைய சித்தம் அல்லவே. ஆமென். எத்தனை பேர் நினைக்கிறீங்க? உண்மையாகவே ஆண்டவர் நம்ம எல்லாரையும் மீட்டு கொண்டு இருக்கிறார். ஆமென். அவருடைய ரத்தம் எல்லாவரையும் கழுவி சுத்திகரிக்கிறது. ஒருத்தர் கூட கெட்டு போகிற விருப்பமே இல்லை. அவங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு தான் வரணுன்றதை ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆமென். மனம் திரும்பி ஒரு பாவி ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லும் பொழுது அங்கே பரலோகமே அங்கே சந்தோஷப்படுதான். அவன் மனம் திரும்ப பரலோகம் சந்தோஷப்படுதுன்னா யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒரு பாவி மனம் திரும்பினாவே அவ்வளோ சந்தோஷம்னா. இந்த பூமியில் எவ்வளோ பேர் பாவத்திற்கு அடிமையாய் காணப்படுறாங்க. குடிப்பழக்கம், கஞ்சா, பிரான் பிராக்கு, அப்புறம் இந்த எத்தனையோ பேர்கள்லாம் நமக்கு தெரியலை. அமீன் போன்ற தலகாணி மாதிரி உரை உள்ளது. அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஏதோ சொல்லுவாங்க. ஓகே. அந்த இந்த மாதிரி நிறைய நமக்கு தெரியாமல் ஊசி போடுறது. சில பாவங்கள் எப்படி இருக்கும்னா, கணவனுக்கு தெரியாமல் மனைவி ரகசிய உறவுகள், மனைவிக்கு தெரியாமல் கணவர் ரகசிய உறவுகள், விபச்சார வேசித்தனம். நிறைய இந்த வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்தோன்னா திருமணம் ஆகாமையே எத்தனையோ பேர் இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறவங்களும் இருக்காங்க, தவறான காரியங்களை ஈடுபடுறவங்களும் இருக்காங்க. ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகளும் அந்த ஏஜில் வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சொந்த பந்தம், நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய கூட பிறந்தவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். பாவத்திலிருந்து முற்றிலுமாய் கர்த்தர் விடுதலையாக்கணும். ஏசு கிறிஸ்து வந்ததன் நோக்கமே பாவிகளை ரட்சிக்கும்படியாக. ஆமென். அதை நம்ம உணர்ந்தவர்களாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த வேளையில் நாங்கள் பாவத்தில் உழன்று போயிருக்கிறவங்கள திருவிருந்து எடுத்துட்டு கூட இங்கேருந்து சபையிலேருந்து வெளியே போகிறவங்க கூட சரி ஓகே, ஆண்டவர் அறிந்து கொள்ளாதவங்க அவங்க பாவங்களில் ஈடுபடுறாங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்லனா, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பாவங்களை செய்து ரகசிய பாவங்களை எத்தனையோ பாவங்களை செய்கிறவங்க இருக்காங்க. ஃபோனில் அசிங்கமான காரியங்களை பார்க்குறவங்க இருக்காங்க. எத்தனையோ காரியங்கள் இருக்குது, நம்ம சொல்லி அடிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட காரியங்களை சபைக்குள்ளே இருக்கிறவர்களே செய்கிறதும் இருக்கிறாங்க. நான் இங்கேன்னு சொல்லலை, மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் திருவிருந்து பயப்படாமல் தைரியமாக எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அதை அவர்களுக்கு கர்த்தர் உணர்த்த வேண்டும். ஆமென். நிறைய பேர் பின்வாங்கி போயிருக்காங்க, ரொம்ப மனவேதனையாக இருக்கான். நமக்கே இப்படி கஷ்டம்னா ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்படுவார். நிச்சயமாக ஆண்டவர் பெரிய வேதனை இருக்கும் அவருக்கு. அவர்களை மறுபடியும் என் பக்கம் வரமாட்டாங்களான்றது ஆண்டவர் வேதனைப்படுவார். 100 ஆடில் 1 ஆடு போனால் அந்த 99 ஆடை கூட விட்டு போய் கூட்டிகிட்டு வருகிற ஆண்டவர் நல்ல தெய்வம் ஆண்டவர். ஆமென். இந்த வேளை நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாம் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்காக பின்வாங்கி போனவங்க, நம்ம உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அவங்க பேர்களை நீங்கள் சொல்லுங்கள். வாயத்திருந்த நான் அந்த நேமை கூட சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இவர்களை தொடுங்க சுவாமி, இந்த பாவத்திலேருந்து விடுதலையாக்குங்க ஆண்டவரை நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபித்து நம்ம இந்த ஜெபக்குறிப்பை நிறைவு செய்யலாம் எல்லாரும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே நாங்கள் ஒரு மனப்படுகிறோம்ப்பா இந்த வேளையில். ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை பாவத்தில் அடிமையாக இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருவருக்காய் உங்கள் பாதத்தில் வருகிறோம்ப்பா. ஆண்டவரை ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்ல. எத்தனையோ பாவங்களை செய்கிறவர்கள் ஆண்டவரப்பா, எத்தனையோ ஆண்டவரை பாவங்கள் உமக்கு விரோதமாய் உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரப்பா நடக்காதபடி ஆண்டவரப்பா எத்தனையோ பாவங்களை செய்வர்கள் உண்டு. ஆண்டவரை இந்த வேளை நாங்களோட ஒரு மனப்படுகிறோம். ஆண்டவரை பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தீரப்பா. நீர் அவர்களுக்காகவும் ரத்தம் சிந்தினீர். ஆண்டவரை இந்த வேளை ஒரு மனப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தினால குடி பழக்கங்கள் அடிமைப்படுத்துகிற அடிமைத்தன ஆவி இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் வெளியேறுவதாக. எல்லா போதை வஸ்துக்களுக்கு அடிமை பண்ணுகிற எல்லா பொல்லாத ஈன வல்லமைகளை நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். விபச்சாரம், வேசித்தனம், ஆண்டவரப்பா எத்தனையோ ஆண்டவரை பாலியல் ஆண்டவரை காரியங்களை ஈடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு ஆண்டவரப்பா வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பஸ்தர்கள் மேல கர்த்தருடைய பலமான கரை இறங்கட்டும். தவறு என்பதை உணர்த்துவீராக. கணவனுக்கு தெரியாமல் மனைவி, மனைவிக்கு தெரியாமல் கணவன், இப்படிப்பட்ட ரகசிய பாவங்களை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திப்பீராக, தொடுவீராக. சுவாமி ஆண்டவரே மெஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளை அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் மீட்டுக் கொள்வீராக. ஆண்டவரே சவுலை பவுலாக்கினவர் சகைவை மீண்டுமாய் ஆண்டவரப்பா அவருடையக்குள்ளாக முடிய ஆண்டவரப்பா ரட்சிப்பை கட்டளையிட்டவர். இந்த வேளை நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தினால பாவத்துல உழன்று போயிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மீட்டுக் கொள்வீராக, கர்த்தர் மீட்டுக் கொள்வீராக. உம்முடைய திருவிருந்தை ஆண்டவர் அற்பமாய் எண்ணி எத்தனையோ பேர் ஆண்டவர் அதில் ஆண்டவர் பங்கு கொள்கிறார்களே. கர்த்தர் அவளை உணர்த்துங்க சுவாமி, உணர்த்துங்கப்பா. ஆண்டவரே இது எல்லாவற்றையும் தவறு என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் இரக்கம் பண்ணுங்க, இரக்கம் பண்ணுங்கப்பா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மீட்டுக்கொண்டு உம்முடைய செட்டைகளால் அடைத்துக் கொள்ளுங்க சுவாமி. அவர்களும் ஆண்டவரை பரலோகத்துக்கு உரியவர்களாக, ஆண்டவர் உம்முடைய ஆண்டவரப்பா நேராக ஆண்டவர் இருக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க சுவாமி. அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் மீட்டுக் கொள்ள போற தயவிற்காய் நன்றி. அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போற தயவிற்காய் நன்றி. இவர்கள் சொல்வார்களாக, இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லி நான் இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்த, இப்படிப்பட்ட உளையான சேற்றில் இருந்த கர்த்தர் என்னை தேடி வந்தார் என்று ஒவ்வொருவரும் பறைசாற்றத்தக்கதான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அபிதமாய் செய்ய போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? நான் நம்புறேன் நிச்சயமாய் நம்ம ஜெபத்தை கேட்டு நிறைய பேர் சபைக்கு வரப்போறாங்க, பாவத்திலிருந்து மீண்டும் உள்ள வரப்போறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. நம்ம மத்தியில் பாஸ்டர் கூட வந்திருக்கிற 2 தம்பிங்க சேர்ந்து ஒரு பாடலை பாடுவாங்க. அதுக்கு பின்பு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போயிருக்கிறோம். அவங்கள கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைக்காக ஒரு பாடலை பாடுவோம். ஆத்துமாவை நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு என்ற பாடலை எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்கள்
குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, நம்மை படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். நம்ம மத்தியில் மதிப்புக்குரிய போதகர் ஐயா அவர்கள் வின்சன் வந்திருக்கிறாங்க. கிராம மிஷனரி ஊழியங்கள்லேருந்து அவங்களை கரங்களை தட்டி வரவேற்போம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்திலே என்னை கொண்டு வந்து இங்கே நிறுத்தினதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் இங்கே என்னை அன்போடு கூட உபசரித்து ஒரு குடும்பத்தாரை போல, ஒரு சகோதரனை போல எப்பொழுதும் நேசிக்கிற ஒரு பாஸ்டரை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் வரும்போதெல்லாம் எங்களை அன்போடு கூட உபசரித்து எங்களை நேசித்து அவங்க வழி நடத்துகிறாங்க. ஆண்டவர் இங்கே கொண்டு வந்ததற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் இங்கே வந்து சும்மா நாங்கள் ஊழியத்துக்காக இங்கே வந்துட்டு ட்ராக்ஸ் வாங்கிட்டு இந்த பக்கத்தில் கிராமத்தில் ஊழியம் செஞ்சுட்டு சமத்துவபுரத்தில் எங்கே ஊழியம் செய்யலான்னு கேட்டு சொல்லும்போது சொன்னாங்க ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அதனால் நீங்கள் வாங்க வந்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதே போல் நாங்கள் வந்தோம். ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா.
இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். அதற்கு முன்பதாக கிராம மிஸ்டர் இயக்கம் ஒரு 30 வருடமாக நடந்து வருது. இது டேவிட் கணேசன் ஊழியம், உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அங்கே வந்திருக்கீங்க, மீட்டிங்கு வந்திருக்கிறீங்க. கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்களும் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஊழியத்துக்காக தினமும் ஜெபிங்க. அல்லேலூயா. சரி, இன்றைக்கும் கூட நம்ம இந்த வார்த்தையை கேட்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 15ஆம் வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவ சமாதானத்தினால் நிரப்புகிற ஆண்டவர் இன்றைக்கு நிரப்பும்படியா இந்த இடத்துல வந்திருக்கிறார். சமாதானத்தை தருகிற ஒரு ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை தருகிறவர். உங்கள் இருதயங்களிலே தேவ சமாதானம் ஆள கடவுதென்று எல்லாரும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? மகிமை நிறைந்தவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு இடைபடுங்க ஆண்டவரே. உங்கள் அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே, அதன்படி நீர் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். வசனம் சொல்லுது, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு வார்த்தை, நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். தேங்க்ஸ். இந்த நன்றிங்கிறது எல்லா இடத்திலும் எல்லா நேரங்களிலும் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஒருவேளை நீங்கள் ஹோட்டல் போனீங்கன்னா நீங்கள் சாப்பாடு கேட்பீங்க, அவங்க கொடுப்பாங்க, நீங்கள் அதுக்கான காசு கொடுப்பீங்க. ஆனாலும் எத்தனை பேர் அந்த சர்வர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவீங்கன்னு தெரில. அவர் கொண்டு வந்து தர்றதுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க, ஆனால் தேங்க்ஸ் சொல்கிறோமா? நம்ம எங்கேயாவது நன்றி சொல்லி பார்த்துருக்கீங்களா? ஆனால் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன், எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். அல்லேலூயா. என்ன யார் நமக்கு கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு நன்றி சொல்ல நம்ம பழகணும். அல்லேலூயா. நன்றிங்கிற அந்த வார்த்தை எப்பவுமே நம்ம இருதயத்தில் இருக்குமானால் அது தேவன் கொடுக்கிற ஒரு இருதயம். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார், அக்கிரமங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஒருவேளை அநேகருக்கு குணப்படுத்தி இருப்பார், வியாதியை குணப்படுத்தி இருப்பார், வேதனையை குணப்படுத்தி இருப்பார், ஒருவேளை சுகத்தை தந்திருப்பாங்க. அது மாத்திரமல்ல, அதைவிட ஒரு மேலான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கிறாரு. ஒருவேளை ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு சுகம் தந்திருக்கிறீங்க நன்றி அப்படின்னு டெய்லி சொல்லலாம். ஆண்டவரே இன்னைக்கு இந்த நாளை கொடுத்துருக்கிறீங்களே நன்றி அப்படி டெய்லி ஜெபம் பண்ணலாம். டெய்லி ஆண்டவர்கிட்ட ஒரு தேங்க்ஸை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி தானே? டெய்லி நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம். சில காரியங்களுக்கு ஆண்டவரே எனக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்குறீங்க, தேங்க்ஸ் சொல்கிறீங்களான்னு தெரில, சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, நன்றி நன்றின்னு சொல்கிறோம், நன்றின்னு பாட்டு பாடுறோம், நல்ல தேங்க்ஸ் சொல்கிறோம், உண்மைதான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் வித்தியாச முறையிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன காரியத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நடந்த சம்பவத்தை நான் ஒருத்தர் தன்னை குறித்து சொன்ன காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு நாள் ஒருத்தர் டிவியில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அது ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், அதில் அவர் பேசினார். அதை ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி அதில் போட்டிருந்தாங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஒருத்தர் சின்ன வயசில் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க. படிக்கும்போது இவருக்கு கூட இருக்கிற நண்பருக்கு என்னன்னா காசு இல்லை, ரொம்ப ஏழை கஷ்டப்பட்டவங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான், ஆனால் அவர் கையில் அந்த அமௌண்ட்டு இல்லை.
ஃபீஸ் கட்ட முடியல. அதனால இவர் ஸ்கூலுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுது. அப்போ இவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், இவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த வீட்டில் கொடுக்கப்பட்டிருந்த அந்த மோதிரத்தை அவர் கையில் கொடுத்து, இதை விற்று நீ ஃபீஸ் கட்டிக்கோன்னு சொல்லிட்டார். இவர் உடனே என்ன செஞ்சார்னா, அந்த நண்பன் கொடுத்த மோதிரத்தை விற்று ஃபீஸ் கட்டி படிச்சிட்டார். இப்போ படித்து பெரிய ஆளாக வந்த உடனே அவர் இருதயத்தில் மோதிரத்தை கொடுத்து அந்த ஃபீஸ் கட்டினார்ல, அந்த நண்பனுடைய அந்த நன்றி உள்ளே இருந்துச்சு. நமக்கு ஃபீஸ் கட்டியிருக்கான்னு சொல்லி அதோடு அவர் விட்டுறலை. நல்ல கவனிங்க. அவர் அதோட விட்டுறலை. அந்த மோதிரத்தை கொடுத்தான்ல அந்த நண்பனுக்காக, அவன் என்ன செய்யறான்னு வாட்ச் பண்ணிட்டே இருந்தார். அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப வறுமையாக கோட்டுக்குள்ளே அவன் இருந்தான். இவரை மாதிரி படித்து ஒரு பெரிய இடத்துக்கு போய் இவர் தாலுகா ஆஃபீஸராக இவர் மாறிட்டார். ஆனால் அவன் அப்படி இல்லை, அவன் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறான். இவர் நல்ல ஒரு தாலுகா ஆஃபீஸராகி நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதமான இடத்துக்குள்ளே வந்த உடனே அங்கே நம்ம பார்த்தோன்னா அவர் யோசித்து அந்த நண்பன் எப்படி இருக்கிறான்னு பார்த்து அவனுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சம்பளத்தில், கிம்பளம் வாங்கல, அவர் சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு, அவருக்கு கிடைக்கிற பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த நண்பனுக்கு என்ன தெரியுமா செஞ்சார், ஒரு நாளில் நல்ல ஒரு பெரிய ஒரு வீடு கட்டி, அவருக்கு தெரியாமலே வீடெல்லாம் கட்டி முடிச்சு அவர் கையில் அந்த வீட்டோட சாவியை கொடுத்து இது உனக்குன்னு சொல்லிட்டாரு. நல்லா கவனிங்க. தேங்க்ஸ் பண்ணுறதுங்கிறது நன்றிங்கிற வார்த்தையில் முடிகிறது அல்ல. அந்த நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கன்னு வேதத்தில் சொல்லப்படுகிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி விலைக்கரையும் செலுத்தி எனக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ரட்சிப்புங்கிறது இலவசமாய் பெற்று கொண்டிருக்கிறோம், உண்மைதான். அந்த ரட்சிப்பு என்பது இலவசமாய் பெற்று கொண்டிருக்கிற அந்த ரட்சிப்பு என்பது ஏதோ இந்த உலகத்தோடு முடிந்து போடுகிற வாழ்க்கை அல்ல. ஒருவேளை நான் சுகத்தை பெற்று கொண்டிருக்கிறேன், 70 80 வருஷமோ நான் வாழுவேன், அவ்வளவுதான். இந்த உலகத்துல 70 அல்லது 80 இல்லை 100 கூட நீங்க வயசு வாழுங்க, 120 கூட வயசு வாழுங்க, அதுக்கு மேல இந்த உலகத்தில் நம்மளால வாழ முடியாது. சுகத்தை ஆண்டவர் தருகிறார், விடுதலையை தருகிறார். டெய்லி சொல்றோம், ஆண்டவரை எனக்கு சுகம் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், என் மேல கிருபை வச்சிருக்கிறீங்களே ஸ்தோத்திரம், கொரோனா நாட்கள் எனக்கு ஜீவனை தந்தீங்களே எனக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நம்ம நல்லா சொல்றோம், உண்மைதான், நன்றி செலுத்துறோம். ஆனா அதை விட நன்றி செலுத்த வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. ரட்சிப்புக்காக நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துறது மாத்திரம் இல்லை, அதற்காக ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும். அல்லேலூயா. சும்மா ஒரு மோதிரத்தை கொடுத்து அவனுக்கு ஃபீஸ் கட்டினதுனால அவர் படித்து பெரிய படிப்புக்கு போன உடனே நல்ல சம்பள உயர்வு கிடைச்சி நல்ல சம்பளம் வாங்கும்போது அவருடைய நினைவு எங்கே இருந்துச்சு, என்னை உயர்த்தின நண்பனுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு வீட்டை கட்டி கையில் சாவியை கொண்டு கொடுத்துட்டாரு பாருங்க. இதே நன்றி தான் எனக்கு இருக்கணும். அல்லேலூயா. அவர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கார்ல, இரத்த சிந்தினார்ல, எதற்கு? இந்த 70 80 வருஷம் வாழ்றதுக்கல்ல, நித்தியமாக அவரோடு கூட உன்னதத்திலே போய் உட்காருகிறதற்கு. வசனம் சொல்லுது பாருங்களேன். எபேசியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கோங்க, அங்கே 2ஆம் அதிகாரத்தை எடுத்து அதில் வாசிங்க. 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, 4ல இருந்தே வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்து நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. பாருங்க, இதுல நான் பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னை ஆண்டவர் எப்படி ரட்சித்திருக்கிறார்? இரக்கங்களினால் ரட்சித்தது மாத்திரம் அல்ல, எனக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி
அவர் ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, என்னை அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரச் செய்கிறார். யோசித்து பாருங்களேன், உங்க வாழ்க்கையில யாராவது ஒரு பதவியில் இருக்கிற ஒருவர் கூட என்னை உட்கார வைப்பாங்களா? திடீர்னு கூப்பிட்டு, கடந்த நாட்களில் சின்ன இந்த வீடியோக்கள்லாம் வந்துச்சு பார்த்தேன். 2 சின்ன பையங்க சும்மா அவங்க என்ன செஞ்சாங்க, சும்மா வீடியோவில் அவங்க ஏதாவது செல்ஃபி எடுத்து ஏதாவது என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள திடீர்னு முதலமைச்சர் கூப்பிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு பேசி, சும்மா அந்த ரீல்ஸில் இவருமே முதலமைச்சருமே பேசுகிறார். அப்படி தானேங்க? அது எல்லாம் உலகம் பூரம் போயிட்டாங்க. டிவியில் வந்துருச்சு, நியூஸில் வந்துருச்சு, உலகம் முழுவதும் சேட்டலைட்டில் போயிடுச்சு. ஒரு நாளில் இந்த 2 பையங்க முதலமைச்சர்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராம மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கும், குடும்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கும். ஒரு முதலமைச்சர், இந்த உலகத்தில் இருக்கிற முதலமைச்சரோடு கூட இருக்கிற அந்த செல்ஃபி, அந்த போட்டோ, அந்த காரியமே இவ்வளவு இருக்குன்னா, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் என்னை ரட்சித்தது மாத்திரமல்ல, அவரோடு கூட உன்னதத்திலே உட்காரும்படியான ரட்சிப்பை எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இதில் எப்படிங்க நன்றி மட்டும் நான் செலுத்திட்டு சும்மா இருந்துட முடியும்? தேங்க்ஸ் மட்டும் டெய்லி ஒர்ஷிப் பண்ணி 2 கரத்தை உயர்த்தி ஒர்ஷிப் மட்டும் பண்ணிட்டு சும்மா இருக்க முடியுமாங்க? அப்படி இருந்துட முடியுமா? அவருக்கு ஏதாவது செய்யணும்ல, அப்படிதானங்க? அவருக்கு ஏதாவது பண்ணணும்ல. அவர் எனக்கு ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரமல்ல, என்னுடைய 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 அந்தரங்கங்களை நான் யோசித்து பார்த்தா எதுக்குமே நான் தகுதி இல்லைங்க. நான் எதுக்குமே தகுதி இல்லை. நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எந்த விதத்திலும் நான் பாத்திரவான அல்ல. ஆனால் ஆண்டவர் என்னை அவருடைய ரட்சிப்பினாலே இந்த இடத்திலே தகுதியுள்ளவனாய் கொண்டு வந்து என்னை நிறுத்தி இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துகிறது மாத்திரமல்ல, அவருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். ஏதாவது ஒன்று செய்யணுங்க, ஏதாவது ஒன்று செய்யணும். அப்போ அவர் இருதயம் சந்தோஷப்படுற மாதிரி நான் ஏதாவது ஒன்று செய்யணும்ல. அப்போ வசனம் என்ன சொல்லுது நம்ம பார்க்கணும்ல. ஒரு துன்மார்க்கன் ரட்சிக்கப்பட்டா பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்போ அப்பா சந்தோஷப்படுற மாதிரி இந்த பிள்ளை ஒன்று செய்யணும்னா என்னால யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. இதுக்கு எந்த விளக்கரையும் செலுத்துறதுக்கும் நான் ஆயத்தமா இருக்கணும். அதாங்க உண்மை, இதான் உண்மை. பாருங்களேன், பவுல் என்ன சொல்றாரு பாருங்களேன். திருப்பிக்கோங்க, வசனம் திருப்பிக்கோங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ரட்சிக்கப்பட்ட பவுல் அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் இலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. சொல்றான் பாருங்க, எல்லாம் அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட எல்லாம் செஞ்சங்க, இன்னமும் ஆத்துமாக்கள் மேல இருக்கிற கவலை அதிகமா இருக்குது. நான் அடிக்கப்பட்டதை விட, நான் நொறுக்கப்பட்டதை விட, நான் ரத்தம் சிந்தினதை விட எத்தனையோ தடவை நான் அடிக்கப்பட்டுட்டேன். ஆனாலும் அது எனக்கு கவலையா தெரியல, அது கவலையா தெரியல, ஆத்துமாதான் கவலையா தெரியுது. ஆத்துமாக்கள் தான் கவலையா தெரியுது. உங்களுக்கு எந்த காரியம் பாரமா இருக்குது உங்க இருதயத்தில்? யோசித்து பாருங்க.
இன்னைக்கு உங்க எந்த இருதயத்தில் என்ன காரியம் பாரமா இருக்குது? உங்க வீட்டில் நிலம் இல்லைன்னு பாரமா இருக்குதா? உங்க வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லைன்னு பாரமா இருக்குதா? வீடு இல்லைன்னு கவலையா இருக்குதா? அல்லது சொத்து இல்லைன்னு கவலையா இருக்குதா? இல்ல சுகம் இல்லைன்னு கவலையா இருக்குதா? எது உங்க இருதயத்தை பாரப்படுத்துது? ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா நீங்க இருக்கணும்னா, எந்த காரியம் உங்க இருதயத்தை பாரப்படுத்தணும்னா, என் பிள்ளை ரட்சிக்கப்படலைங்கிற அந்த கவலை தான் உங்க இருதயத்தை அதிகமா பாரப்படுத்தணும். என் கணவன் ரட்சிக்கப்படலைங்கிற அந்த காரியம்தான் உங்க இருதயத்தை பாரப்படுத்தணும். என் வீட்டில், என் குடும்பத்தில், என் இனஜன பந்துக்கள் ரட்சிக்கப்படலையேங்கிற கவலை தான். என் சகோதரி ரட்சிக்கப்படலை, என் சகோதரர் ரட்சிக்கப்படலை, என் குடும்பத்தில் உள்ளவங்களாம் நரகத்துக்கு போக போறாங்களே, நான் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது போல அவங்களும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணுமேங்கிற அந்த பிரயாசம், அந்த கவலை உங்க இருதயத்தில் அதிகமா இருக்குதா? அங்க பவுல் சொல்றாரு, அவரும் ரட்சிக்கப்பட்டவர் தான், நீங்களும் ரட்சிக்கப்பட்டவர் தான். ஆனா பவுலுடைய கவலை எங்க இருக்குது? ஐயோ, இதெல்லாம் நான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்திருந்தாலும் எனக்கு இருக்கிற கவலை எது தெரியுமா? சபையை குறித்த கவலை. சபையை குறித்த கவலை. எனக்கு அந்த கவலை தான் இருக்கிறது. இன்னும் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், இன்னும் சபைகள் உருவாக்கப்படணும். இந்த ஒரு சபை போதாது, இந்த 2 சபை போதாது, 3 சபை போதாது, எனக்கு இன்னும் சபைகள் வேணும். இன்னும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேணும். இன்னும் கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாம வெளியில நின்று கொண்டிருக்கிறார்கள். நீங்க சாராய கடை முன்னால ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நின்னு பாருங்க. ஒரு 15-13 வயசுல இருந்து அநேகர் குடிக்கிறதற்காக கியூல நின்று கொண்டிருக்கிறாங்க. சாராய கடையை பார்க்கும் போதெல்லாம் என் நினைவுல என்ன தெரியுமா வரும்? நானும் ஒரு நாள்ல இங்க நின்னவன், நானும் ஒரு நாள்ல இந்த இடத்துல நின்றவன். ஆனால் நான் அறிந்து கொண்டேன், இவர்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. இந்த கவலை நெருக்கணும். ஆண்டவரே, நீர் பாடுபட்டீர், கட்டாய கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணணும். எத்தனை 1000 ஸ்தோத்திர பலி இல்லை, எத்தனை 1000ங்கள் ஸ்தோத்திர பலி செலுத்தலாம். ஆனா அதுவும் வேணும். அதை விட அவருக்காக ஏதாவது ஒன்றை செய்கிறதற்கு என்னை அர்ப்பணிக்கணும். இந்த உபவாச நாளில் வந்திருக்கிற நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றி செலுத்துகிறது மாத்திரமல்ல, இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை செய்கிறதற்கு இந்த நாட்களில் ஆண்டவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. பேர்களை எழுதி வைக்கணும். உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க பேரை எழுதி வைங்க. உபவாசத்தோடு இருக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் எல்லாரும் லெந்து டேஸில் உபவாசம் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. நான் எந்த சபைக்கு போனாலும் இந்த நாட்களில் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இந்த 21 நாட்கள் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த 21 நாளும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் இந்த ஆலயத்துக்குள்ளே வரணும். இந்த ஆலயத்தில் வரணும் ஆண்டவரே. குடும்பமாக வந்து நாங்கள் ஆராதிக்கணும் ஆண்டவரே. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாங்கள் சந்தோஷமாய் கொண்டாடணும் ஆண்டவரே. ஆண்டவர் உயிர் தெழுந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் இங்கு வந்து கூடும்போது, இந்த 21 நாட்கள் முடியும் போது நாங்க இங்க குடும்பமா வந்து உம்மை ஆராதிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்க குடும்பத்தில் உள்ளவங்க இல்லைங்க வருவாங்க, உங்க கிராமத்தில் உள்ளவங்க வருவாங்க. உங்க ஃப்ரெண்டோட பேரை எழுதி வைங்க, உங்க நண்பரோட பேரை எழுதி வைங்க. டெய்லி உங்க நண்பரோட பேரை சொல்லி ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்ணணும். உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேரை எழுதி வைக்கணும், ஜெபிக்கணும். உங்க ஃப்ரெண்டு நரகத்துக்கு போனா பரவாயில்லையா? பரவாயில்லையா? எத்தனை பேருக்கு சின்ன வயசுலேருந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பெருமையாக சொல்ல தெரியுது. ஆனால் அந்த சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்கிறவன் நரகத்துக்கு போனால் பரவாயில்லன்னு இன்றைக்கும் நான் ஜெபம் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு பேர் பாலு, அவனுக்காக ஜெபிக்கிறேன். என் ஃப்ரெண்டு பேர் லெச்சு, அவனுக்காக ஜெபிக்கிறேன். கேரளாவில் இருக்கிற சேட்டன் சனல்குமார், அவன் என் ஃப்ரெண்டு, அவனுக்காக ஜெபிக்கிறேன்.
என் கூட யாரெல்லாம் குடித்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவங்கெல்லாம் குடிக்கக்கூடாது ஆண்டவரே, மரணத்துக்கு நேராக போயிடக்கூடாது ஆண்டவரே, நரகத்தை நோக்கி போயிடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி என் இனஜன பந்துக்கள், என் சித்தி பிள்ளைங்க, என்னுடைய அத்தை பிள்ளைங்க, எங்கள் மாமா பிள்ளைங்க எல்லாருடைய பேரை சொல்லி நான் ஜெபிக்கிறேங்க. டெய்லி எனக்கு தெரிஞ்ச எல்லாருடைய பேரையும் நான் சொல்லி ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவர் நிச்சயம் ரட்சிப்பார். ஒரு சகோதரி தன்னுடைய பிள்ளைக்காக, கஞ்சா அடிக்கிற பையன், அவனுக்காக சொல்லி முடிச்சிருவேன், ஜெபம் பண்ணிடலாம். அவனுக்காக அவங்க அம்மா என்ன செய்யன்னு தெரில, கஞ்சா அவன் அடிக்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு 15-20 பையன்களை கூட்டு வந்து வீட்டில் அட்டகாசம் பண்ணி சட்டியெல்லாம் கவுத்து சோறெல்லாம் கவுத்து போட்டுருவான். என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியல, அவனை என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில. அவங்க கடைசியில் ஒரு நாள் முடிவு பண்ணாங்க, வீட்டில் உட்காந்து ஜெபிக்க முடியாது, வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான், டிவியை போட்டு உடைப்பான், அவங்களாம் நல்ல நிகழ்ச்சி கூட பார்க்க முடியாது, ஆண்டவருடைய காரியத்தை எதுவுமே பிரசங்கம் கூட கேட்க முடியாது. அவங்க வேலைக்கு, சமையல் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் மாடு தொழு இருக்கும், அந்த மாட்டில் இருக்கிற தொழுவத்தில் வேலை பார்ப்பாங்க. அந்த மாடு சாணிலாம் அள்ளி அந்த மாடு வளர்ப்பாங்க. அந்த மாட்டு தொழுவில் உட்கார ஆரம்பித்தாங்க. 10 நாள் உபவாசம் பண்ணாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. 10ஆவது நாளில் அந்த பையன் என்ன நடந்தது தெரியுமா? வீட்டை விட்டு அவன் வெளியே போகவே இல்லை. என்ன நடந்ததுன்னே தெரில. 11 நாள் அவனை சர்ச்சுக்கு கூட்டு போனாங்க. அவனே தன்னை ஒப்பு கொடுத்தான், ஞானஸ்தானம் எடுத்தான், இன்னைக்கு ஊழியக்காரனாக மாறிட்டான். கரங்களை தட்டி. ஒரு தாயினுடைய ஜெபம் கேட்கப்படும், ஆனால் என்னுடைய ஜெபமும் கேட்கப்படும். இந்த 21 நாள் மட்டும் இல்லைங்க, உங்கள் குடும்பம் முழுவதும் இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கண்ணீர் சிந்தி ஆண்டவரேன்னு சொல்லி அழுது பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிட முடியும். அலங்கத்தை கட்டி எழுப்ப நெகேமியாவாலே அலங்கத்தை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவரால் செய்ய முடியும்னா, உங்கள் வீட்டினுடைய அலங்கங்களை கட்டி எழுப்ப ஆண்டவரால் முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். தேங்க்ஸ் மட்டும் சொல்லி ஜெபிக்கிறது அல்ல, தேங்க்ஸ் மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணுறதல்ல. 1000 ஸ்தோத்திர பலி சொல்லுங்க, எத்தனை வேணால் நன்றி செலுத்துங்க. ஆனால் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஆண்டவருடைய சிந்தை உங்களுக்குள்ளே ஆளுகை உண்டாகட்டும். அதற்காக எதையும் இழக்கிறதற்கு நீங்கள் ஆயத்தமாங்க. உங்கள் கௌரவத்தை இழங்க, காலில் விழுங்க, தாழ விழுங்க, எப்படியாவது ஆண்டவரை ரட்சிங்கன்னு சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, உங்களுடைய கேரக்டரெல்லாம் மாற்றுங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறத விடுங்க, அவங்க கூட ஏற்று பேசுகிறத விடுங்க, உங்கள் கணவனோடு கோவப்படுறதை விடுங்க, அன்பாக நடக்க பாருங்க. இயேசுவை போல தரித்து கொள்ளுங்க. இயேசுவை நீங்கள் எல்லாரும் தரித்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை போல, ஆண்டவரை போல அன்பாக பேசி பாருங்க. அந்த நடக்கையில் நீங்கள் வெளிப்படணும். பவுல் எத்தனையோ அடி வாங்கினார், எல்லார்ட்டையும் மிதி வாங்கினார். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவரை கொண்டு எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். எத்தனையோ அற்புதங்களை செஞ்சார். நான் யார் தெரியுமான்னு ஒரு தடவை கூட அவர் மாறத்தட்டலைங்க. எத்தனை அற்புதம்! இப்போ சின்ன அற்புதம் நடந்துட்டா பெருசாக வீடியோ போட்டு நான் யார் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லைங்க. அவர் யார் தெரியுமா? அவர் என்னையும், என் குடும்பத்தையும், என் குடும்பத்தில் உள்ளவர்களையும், என் கிராமத்தில் உள்ளவர்களையும் ரட்சிக்க முடியும். எல்லாரும் எழுந்து நிற்போம். 2 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கூட எழுந்து நிற்கலாம். எத்தனை அன்புள்ள தெய்வம்! என்னை நேசித்தது போலதான் என் பிள்ளையை ஆண்டவர் நேசிக்கிறார். என்னை நேசிக்கிறது போலதான் என் மனைவியை ஆண்டவர் நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறது போலதான் உங்க பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறது போலதான் உங்க கணவர் ஆண்டவர் நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறது போலதான் உங்க தெருவில் உள்ளவங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறது போலதான் உங்க கிராமத்தில் உள்ளவங்களை இயேசு நேசிக்கிறார். எல்லாரும் கண்ணை மூடிருங்க.
யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் யோபுனுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருந்தார். ஏன் தெரியுமா? யோபுனுடைய சிநேகிதரை மன்னிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பிட்டாரு. ஆனால் யோபுனுடைய ஜெபத்துக்காக ஆண்டவர் காத்து கொண்டிருந்தார். அவங்க நண்பர்களை ரட்சிக்கிறதற்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிட்டாரு. ஆனா யோபுனுடைய ஜெபம் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் ஆண்டவருக்கு தேவைப்படுது. உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை ரட்சிக்கிறதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இடைவிடாமல் நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த 21 நாட்களும் இருதயத்தில் அந்த பாரம் அழுத்தட்டும் ஆண்டவரே. என் குடும்பமான அந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு என் இருதயம் அழுத்தட்டும் ஆண்டவரே. பாரம் அடையட்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை எனக்கு தாங்களேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, எங்களை ரட்சித்த ஆண்டவர், எங்களை குணமாக்கின ஆண்டவர், எங்களுக்கு பரிசுத்தத்தை கட்டளையிட்ட ஆண்டவர், உன்னதங்களிலே உம்மோடு கூட உட்காருகிற ஒரு அனுபவத்தை தருகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இதை போல நாங்க மாத்திரம் இல்லை, எங்க குடும்பம் மாத்திரம் இல்லை, எங்க தெருவில் உள்ளவங்க மாத்திரம் இல்லை, என் கிராமத்தில் உள்ளவர்கள் மாத்திரம் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்தில் உள்ளவர்களும், எங்கள் மாவட்டத்தில் உள்ளவர்களும், எங்கள் தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த பரலோக வாழ்க்கைக்கு உரியவர்களாய், ரட்சிப்பை பெற்று கொண்டவர்களாய் மாறட்டும் என்று நாங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் நீ ரட்சிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறீரே ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு பெரிய ஒரு எழுப்புதலை எங்கள் திருச்சபைகளிலே தருவீராக. பாஸ்டர் மாத்திரமல்ல, ஏதோ உடன் ஊழியர்கள் மாத்திரமல்ல, நாங்கள் எல்லாரும் உத்தரவாதம் உள்ளவர்களாய் இந்த 21 நாட்களிலும் கண்ணீரோடு கூட நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவருடைய அன்பை எங்கள் குடும்பத்திலே நாங்கள் காட்ட வேண்டும் ஆண்டவரே, காட்ட வேண்டும் ஆண்டவரே. உங்க அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி பாஸ்டருக்காக நன்றி சொல்லுவோம். நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். நம்ம திருவந்துக்கு ஆயத்தமாகும். திருவந்துக்காக ஜெபம். திருவந்து செக். சரி, கணவன் மனைவியாக வந்திருந்தீங்கன்னா இந்த பக்கம் உட்காருங்க. வெளியில் இருக்கிறவங்க கொஞ்சம் வெளிச்சமான பகுதியில் இருக்குங்க. இருட்டான பகுதியில் நிற்காதீங்க. போதும், பண்ணிடுங்க.